பூளை பூவாம் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்க? பூளைப்பூ மாதிரி, எப்போ உதிரும்னே தெரியாது. பூளைப்பூ போல நிலையில்லாத வாழ்க்கை. இந்த நிலையில்லாத இடத்துல இருந்து கொண்டுதான் நிலையான ஒன்றை நாம் பிடிக்க வேண்டும். ஆனால் என்ன சொல்லணும்? நாம நிலையில்லாத இடத்துல இருக்கிறோம், நிலையில்லை இந்த வாழ்க்கைங்கிறது நமக்கு உள்மனது. அதுதான் பூளை பூவாம் பிறவி பிணிப்பு. இந்த பிறவி எப்படி நம்ம சுவாமி வச்சுக்கிறாரு, அந்த பூ எப்படியோ நீங்கள் தை மாதத்தில் நம்ம பக்கம் வழக்கு உண்டு. காப்பு கட்டுது, ஆவாரம் பூ, வேப்ப இலை, இந்த பூளைப்பூ, இதெல்லாம் எடுத்து வச்சு பார்ப்பாங்க. அந்த பூளைப்பூ எப்படின்னா ஒரு 2 நாளில் உதிர்ந்துடும். கொட்டி எடுத்து நீங்கள் வைக்கவே கொட்டிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் அந்த பூளைப்பூவோட தன்மை. அந்த மாதிரி தான் இந்த வாழ்க்கையும், நிலையில்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் எதற்காக இறைவன் நமக்கு இதை கொடுத்துக்கிறான்னா, நிலையான ஒன்றை நீ எளிதில் பற்றணுங்கிறதுக்கு தான். சீக்கிரமாக பிடிச்சிக்கோ. இப்பிறவி